Hey, what's up guys, welcome back to my channel SKD Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ யூடியூப்க்கு ஒரு இன்ட்ரோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் மீடியா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் பிளாக் பேக்ரவுண்ட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு அந்த பிங்க் கலர் லைன்ஸ் இருக்கும், அது வந்து ஃபஸ்ட்டில் வர மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்க்கு தேவையான டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் செகண்டில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ரேமில் வச்சுருங்க. அண்ட் ஆட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே போதும், உங்களோட டியூரேஷன் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் த ப்ளே ஹெட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு தென் சிசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளாக் ஸ்க்ரீனையும் அதே மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி எடிட் சேனல்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தென் வீடியோவை கரெக்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். அதில் 0.78க்கு நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த பிங்க் கலர் லைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக் மார்க் மாதிரி செலக்ட் ஆகிடும். ஸோ அங்கே தான் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணுங்கள். அண்ணா வெல்கம் டு மை சேனல் சொல்லிட்டு யூடியூப்க்கு ரிலேட்டடாக வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யூடியூப் சேனலாக இருந்தால் நீங்கள் அதை மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களோட நேம், சேனல் நேம் எதுனாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஏஏன்னு ஒரு ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் CWன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டியூரேஷன் வந்து 0.5ல் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகணும். அது வரைக்கும் தான் நம்ம வெல்கம் டு மை சேனல்னு அந்த ஃபாண்ட் வந்து இருக்கணும். ஸோ அது வரைக்கும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதை செலக்ட் பண்ணிட்டு தென் சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேட் பண்ணிக்கோங்க. அண்ட் டியூரேஷன் வந்து 0.2 இல்லை 0.1 வந்து நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொட்டேட் ஆகி அதுக்கப்புறம் ஃபேட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹேண்ட் வரும். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எடிட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் லோகோவை ஆட் பண்ணிக்கோங்க. தென் சைடில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மாஸ்க்கை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் ஷேப்பை வந்து சர்க்கிளில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக நிறைய ஷேப்ஸ் இருக்கும், பட் இந்த நம்மளுக்கு சர்க்கிள் ஷேப் தான் செட் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் 4 கார்னர்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் வந்து க்ரியேட் ஆகிடும். அண்ட் கைமாஸ்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது, க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அண்ட் இன்ட்ராஃபிக்கில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எல்லாமே உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். அண்ட் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் கரெக்டாக க்ராப்பிங் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ண லோகோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கேல் அப்புன்னு ஒரு அனிமேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டியூரேஷன் 0.5க்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எடிட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கான்னு தெரியாது. ஸோ ஒரு தடவை நீங்கள் ஃப்ரண்ட்டில் அண்ட் பேக்லலாம் போய்ட்டு ஒரு தடவை ப்ளே பண்ணி நல்லாவே பாருங்கள். பிகாஸ் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரத்துக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸாக இருந்ததுதான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு அன்வான்டாக நம்மளுக்கு நிறைய டியூரேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. தென் அவுட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேம் ஸ்கேல் அப் அனிமேஷனை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் டியூரேஷன் வந்து 0.1 இல்லை 2க்கு வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஆட் பண்ண டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அவுட் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சேம் அதுக்கும் வந்து இதே மாதிரி அனிமேஷன் கொடுங்க. ஸ்கேல் அப் அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு டியூரேஷன் வந்து 0.2 இல்லை 1க்கு வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு ரெண்டுமே வந்து அனிமேஷன் லாஸ்ட்டாக அவுட் ஆகும்போது ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா, நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி வந்திருக்கா, அந்த ஹேண்டில் வந்து வெளில அவுட்புட் வரும்போது கரெக்டாக அந்த டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அப்போயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து மறந்துடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து போங்க. அண்ட் கைன்மாஸ்டர் மட்டும் யூஸ் பண்ணி டியூட்டோரியல்ஸ்லாம் போடல. InShot அண்ட் PIXELLAB அப்ளிகேஷன் இந்த மாதிரி இமேஜ் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, ஸோ டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ்லாம் எடிட்டிங் வந்து ஈஸியாக போட்டுட்டு இருக்கேன். அண்ட் மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் உங்களுக்கு பிங்க் கலரில் ஒரு லைன் இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து பார்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து மீடியான்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி லேயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த வீடியோ வந்து ஐகார்டில் கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கோங்க. தென் கரெக்டாக ஃப்ரேம் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட் சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளாக் பேக்ரவுண்ட்ஸ்லாம் போய்ட்டு நம்மளுக்கு அந்த பார்டர் மட்டும் க்ரியேட் ஆகும். அண்ட் ஆல்ஃபா ஒபாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 50 to 49 வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரே உங்களுக்கு வந்து லைட்டாக தெரியும், அது பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அண்ட் ஆட் பண்ண பார்டர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சிசர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும், அதை செலக்ட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்டருக்கும் நம்ம அனிமேஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அவுட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபேடுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 0.5க்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் கிராக் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்காது, பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிராக் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வந்து எவ்வளோ குவாலிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும் அதே ஆப்பில் இருங்க, வேறு ஆப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா மறுபடியும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.